அடிமையா இருந்தே 60 வருஷமா பழகிட்டேன். என் ஆத்தா நான் அப்போ நான் அந்த பிராண்டு ஓட்டு போட்டு இப்படி பிச்சைக்கார நாயோட கேவலமா அந்த மக்களை வச்சிருக்காங்க. பால் உனக்கு பால் வேணும், தயிர் வேணும், மோர் வேணும், வெண்ணெய் வேணும், நெய் வேணும். பிரியாணிக்கு தேவை நெய் தயிர் ஊத்தி நல்லா திங்கிறல. ஏன் இதெல்லாம் நம்ம ஊர்ல உற்பத்தி பண்ணா என்ன கேவலம்? மாடு எங்க வீட்டுல ஒரு 6 மாடு நிக்குது. இது 60,000 மாடு, 70,000 மாடு, 1,00,000 மாடு. எப்படி கோடி கணக்குல தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ணி மேய்ச்சு பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் சீமான் பேசுறது என்னடா தப்பு? நாய்களா இன்னமும் இந்த இதை கேட்டு நீங்க தற்கொலையாவே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து நம்ம பொருளாதாரத்துல மேம்படுத்தி உலக நாடுகளுக்குள்ள நம்ம சப்ளை பண்ணலாம்டா. இறைச்சி எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க இன்னும் தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் என்னோட 18 வயசுல சீமான் வீடியோவை மலேசியால இருந்து பார்த்தேன். எப்படி நடுங்குது. நம்ம ஏன் அடுத்த நாட்டுல போய் நான் உழைச்சி சம்பாரிச்சு கொட்டி என் வரி பூரா இங்க சீப்புக்கு வரி, சோப்புக்கு வரி, சாம்புக்கு வரி, எண்ணெய்க்கு வரி, தண்ணிக்கு வரி, எல்லாத்துக்கும் வரியா கட்டுறது இங்க போய் சம்பாதிக்கிறது மட்டும் வெளிநாட்டுலயா? போங்கடா நாய்கள். அரசு என்ன பண்றான்? கோட்ரு பீரு பாட்டில் இதுலதான் பணம் இருக்குன்னு கடை ஒரு வீதிக்கு 4-5 வச்சிருக்கான். அதையே நல்ல ஆரோக்கியமான பொருட்களா ஆரோக்கியமான உற்பத்திகளை நிறைய பண்ணி உலக நாடுகளுக்கு நம்ம அனுப்புனா என்ன தவறு? கேக்குறேன். போங்கடா நீங்கெல்லாம் அடிமை முட்டாள்களா வாங்கி வாழ்ந்து பழகிட்டீங்க. அப்படியே அடிமையாவே வாழுங்கள். நன்றி.